அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் நிறைய மெம்பர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. பெரிய சர்ச், அது மட்டும் இல்லை பிரான்ச் சர்ச்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சபையில் பாஸ்டராக வர்றவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வேலை இருக்கும். என்ன வேலை தெரியுமா? பிரசங்கம் பண்ணுற வேலை இல்லை, போதனை பண்ணுற வேலை இல்லை. இந்த சபை மக்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா இவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே, ஒரு வீடு பிரதிஷ்டை, அவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறாங்க, அவங்க பையன் வெளிநாட்டுக்கு போகிறான், இல்லைனா பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறாங்க, இல்லைனா தொழில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஒரு வேலை ப்ரமோஷன் கிடைக்குது, இல்லைனா பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு செய்யும். இப்படி எந்த ஒரு காரியத்துக்கும் பாஸ்டர்கள் போய் ஜெபம் பண்ணணும். இது இந்த சர்ச்சுக்கு மட்டுமில்லை, எல்லா சர்ச்சஸ்லையும் இது நிலவரமாக இருக்குது. அப்போ அந்த போதகரை கசைக்கு புளிகிறாள் சொல்லணும். அது மட்டும் இல்லை, தலைமை பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் குறியாக இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர் அனுப்புனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர் வழியாக ஆசீர்வாதம் வராது, மெயின் பாஸ்டர் வழியாக தான் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு. ஒருவேளை அசிஸ்டன்ட் பாஸ்டர் போகிறதுக்கு வில்லிங்காக இருந்தாலும் மெயின் பாஸ்டர் போகவும் விட மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுது, இந்த பாஸ்டருடைய வேலை என்ன? விசுவாசிகள் பாஸ்டர்லேருந்து என்ன எதிர்பார்க்கணும்? விசுவாசிகள் பாஸ்டரிடத்துலேருந்து ஆவிக்குரிய வழிநடத்தலை எதிர்பார்க்கணும், நல்ல போதனை எதிர்பார்க்கணும், நல்ல வழிநடத்தலை எதிர்பார்க்கணும். தங்களை சரியான ஆவிக்கேற்ற வழி நடத்துவதற்கு தான் போதல் வந்திருக்கு, அதுதான் அவங்க வேலை. அதை செய்கிறதுக்கு போதகர்களும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். நிறைய போதகர்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆனால் ஆசீர்வாதம் பண்ண தெரியும். வீடுகளை திறந்து வைக்கணுமா, பொருள் வாங்கினதை பிரதிஷ்டை பண்ணணுமா, கார் வாங்கினா ஜெபம் பண்ணணுமா, பைக் வாங்கினா ஜெபம் பண்ணணுமா? காரணம்னா கிறிஸ்தவ மக்களிடத்தில் ஒரு கலாச்சாரம் பரவி இருக்குது. அதாவது சபை பாஸ்டர் போதகர் தான் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணுவது தவறுன்னு சொல்லலை. வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கிறது, நமக்கு அது ஒரு நன்றாக இருக்கிறது, ஒரு ஃபெலோஷிப்னா ரைட்டு. ஆனால் இப்போ ஒரு விதம் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஒரு வீடை கட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்கார் திறக்கிற நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய பாஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், இவங்க வீடை கட்டிட்டாங்க. வீடை கட்டி முடித்து குடியேறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பாஸ்டர் வரணுமா, ஏன் அவர் ஆசீர்வாதம் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதாவது நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ஒவ்வொரு சின்ன காரியத்து பெரியத்துக்காரதும் பாஸ்டர் ஜெபிக்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு சில சூப்பரம் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறோம், ஒரு கடையை பிரதிஷ்டை பண்ணுறோம், ரைட்டு, ஒரு சில இடத்துல தேவைப்படும். ஆனால் அந்த டிபெண்டன்ஸ் இருக்கக்கூட. பாஸ்டர் கடையை திறந்து வைக்கணும், பாஸ்டர் வீட்டை திறந்து வைக்கணும், பாஸ்டர் வாகனத்தை சாவியை வாங்கி ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் வீடு முழுக்க தண்ணி தெளிக்கணும். இல்லைங்க, நாமும் தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசிகள்லாம் யார்? வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. நாம் ஏன் வாங்கின ஒரு பொருளை ஜெபம் பண்ணி ஆண்டோடைய சமம் நன்றி செலுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் ஜெபம் பண்ணக்கூடாது? பாஸ்டர் ஜெபம் பண்ணினா தான் இது. இப்படி சொல்லுவதனால நீங்கள் பாஸ்டரெல்லாம் கூப்பிடாதீங்க, அவங்கள ஜெபம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். பாஸ்டர் தான் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் பண்ணாலும் போதும். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணம். அவர்களுடைய ஜெபங்கள் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆக பாஸ்டர்கள் நமக்கு ஊழியத்தில் நம்ம ஆவிக்கேற்ற வாழ்க்கையை நடத்துகிறது ஆவிக்குரிய தகப்பன்கள் தான். அவங்கள நம்ம பூஜாரிகள் மாதிரி நினைத்து கொண்டு எல்லாவற்றுக்கும் அவர்களை கொண்டு தான் நம்ம செய்தி எதிர்பார்க்கக்கூடாது. அவர்களுக்கு நிறைய அலுவல் இருக்குது. நல்ல செய்திகளை ஆயத்தப்படுத்தணும். ஒரு நோய் நொடியில் இருக்கிறவங்க, கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறவங்க, இவங்களை போய் அவங்க பார்க்கணும். அதுக்கு பதிலாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு 5 முறை ஒரு வருஷத்தில் பிறந்தநாள் வரும், வெட்டிங் டே வரும். ஏன் நாம் வெட்டிங் டே வந்தால் நாம் போய் ஜெபம் பண்ணக்கூடாதா? இப்படி சொல்லுகிற பொழுது சிலருக்கு அது இடரலாக கூட இருக்கும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். அதாவது சில சூழல்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் பாஸ்டர் தான், போதகர் தான். சில போதகர்கள் வரை இதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. என்ன தெரியாமல் நீங்கள் எப்படி வாகனம் வாங்கி நீங்கள் பாட்டில் ஓட்ட ஆரம்பிப்பீங்க? அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? என்ன தெரியாமல் நீங்கள் வீட்டில் எப்படி வாஷிங் மிஷின் வாங்கி நீங்களே உபயோகிக்க ஆரம்பிக்க முடியும்? அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? இல்லை, அப்படி பைபிள் எதுவும் சொல்லலை. ஒரு ஊழியக்காரர் பிரதிஷ்டை பண்ணாதான், ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாதான் சரியாக இருக்கணும். எனவே இதை குறித்து சரியாக நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். நாம் ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு நல்ல ஒரு சூழலுக்காக பாஸ்டரை உபயோகிக்கலாம். ஆனால் அதே சார்ந்து இருக்க வேண்டாம், அதை கட்டாயப்படுத்த வேண்டாம்.
கர்த்தருக்குடைய பிள்ளைகள் என்ற முறையில் ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்ப்போம். நாம் ஜெபம் பண்ணி நாம் சில காரியங்களை செய்யலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.